Operation Overdrive. Power Rangers. Operation Overdrive. ரேஞ்சர்காரும் பாரத்தை தொட்டது போல் ஹீரோக்களும் நாடத்தான சூரியனில் 5 நாள் மாயப்பைகள் யாவும் அங்கே பயந்தோடிடும். 5 ரேஞ்சர்ஸ் கூட 5 வைரம் தேடிடும். புதைய தேடணும், சில உயிரை காக்கணும். இந்த பூதகத்தில் இன்னும் பல ஈரங்கள் பார்க்கணும். தீமையை எதிர்க்க நல்ல ஹீரோக்கள் உண்டு. Power Rangers Overdrive பக்கமும் உண்டு. Power Rangers Operation Overdrive. Power Rangers Operation Overdrive. கடந்த எபிசோட் ஆபரேஷன் ஓவர்டிரைவில் என்னது நான் அது புத்திசாலி. என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் வேலாவை தான் நான் கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்தேன். ஒண்ணுமே புரியல, இது திறக்கவே மாட்டேங்குது. இந்த கீ தேவைப்படலாம். இப்போ ஃபியர் கேட் ஸ்கேண்டர் மிரட்ரிக்ஸ் போனதுனால ஃப்ளோரியஸ் மட்டும்தான் என் வழியில இருக்கான். ஆனா கிரீடமும் இன்னொரு ரகசிய ஆயுதமும் என்கிட்ட இருக்கு. என்னோட சாம்ராஜ்ய நிலையிலாம ஆயிட்டு இருக்கு. இனி காலம் ரொம்ப இல்ல. என்ன பண்றீங்க? மோல்டோருக்காக இதை அதர வைக்கிறேன். என்ன தொல்லை பண்ணாத. அப்ப நான் என்ன செய்யணும்? நீ எதை வேணா பண்ணு, அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. என் கடந்த கால சகோதரன் என் கூட கூட்டு சேராம இருந்ததுக்கு வருத்தப்பட போறான். ஒண்ணு கிடைச்சிருச்சு. கண்டுபிடிச்சிட்டேன். ட்ரை டிராகன் கீ ஜப்பான்ல இருக்கிற புராண கோயில இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. புராணப்படி 3 டிராகன்களும் கர்ஜனை செய்யும் போது அதோட அளவில்லாத சக்தி வெளிவரும். வினோதமா இருக்கு. நான் வழியை மாத்தி அமைக்கிறேன். சூரியன் உதிக்கிற நாடான ஜப்பானுக்கு போறோம். அறிகுறி மீறி போகுது. கண்டுபிடிச்சிட்டோம். அங்கேயே நில்லுங்க ரேஞ்சர். ட்ரை டிராகன் கீ என்னுடையதாக போகுது. போ மேக்மடார், நீ யாருன்னு அவங்களுக்கு காட்டு. எப்படி சமாளிக்கிறேன்னு பார்க்கலாம். டிரைவ் க்ளோஸ். இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. மேக்மடார் டிரைவ் க்ளோஸ். என்னோட ஆயுதம் மாதிரி இன்னொன்னு பண்ணிட்டான். இது ரொம்ப மோசம். இரு, நான் ட்ரை பண்ணி பார்க்கிறேன். ஜாக்கிரதை. முயற்சியை விட்டுடு. உனக்கு அந்த கீ கிடைக்கவே கிடைக்காது. www.teamworldchannel.com அங்கிருந்து போயிடு. என் வேலை இன்னும் முடியல. ஆயுதத்தை காப்பி பண்ணிடுங்க.
camel. ஆனாலும் நீ ரொம்ப அடம் பண்ற. தள்ளி போ. இது முடிஞ்சிடுச்சுன்னு நினைக்காதே. ஏமாலியா இருக்கு. ட்ரை டிராகன் கீ இப்போ என்னோடதாயிடும். என் சகோதரனுக்கும் இந்த கிரகம் முழுவதுக்கும் பிரபஞ்சத்திலேயே மிக பயங்கரமான போர் வீரன் நான் தான் காட்டுறேன். என்ன? நான் அதை மறுபடியும் கண்டுபிடிக்கிறேன். டாய், நீ நல்லா தானே இருக்க? ஆமா, அந்த ட்ரை டிராகனோட கீ கை நழுவி போயிடுச்சு. அங்க என்ன நடந்தது? ரேஞ்சர்ஸ் கிட்டத்தட்ட தோக்கடிக்க இருந்தியே. கவலைப்படாத, அடுத்த தடவை அவங்கள சுலபத்துல விட்டுட மாட்டேன். ஆனா ட்ரை டிராகன் கீ எப்படியோ கை நடுவிடுச்சு. அது பிரச்சனையே இல்ல. என்னோட டெண்டக்கிள்ஸ் அதை கண்டுபிடிச்சிடும். பிரமாதம். அந்த கீ இங்க எங்கேயோ தான் இருக்கணும். ஹே गाइस, சிக்னல் அதிகமாயிட்டே போகுது. கம் ஆன். ட்ரை டிராகன் கீ இங்க கிடைக்கும்னு நிச்சயமா தெரியுமா? தெரியும். என் டெண்டக்கிள்ஸ் அது போன வழியை தொடர்ந்து இங்க வந்திருக்கு. இந்த முறை அது பறிபோக விட மாட்டேன். அதுக்கு வாய்ப்பே வராது. என் தடுத்து நிறுத்த நீ என்ன செய்ய போற? அவங்கள கவனி மேக்மடோ. அவனை நானே பாத்துக்கிறேன். இல்ல வேண்டாம், நம்ம ஒன்னா சேர்ந்து செயல்படுவோம். அடிபடுறத பத்தி நான் கவலைப்பட மாட்டேன். தெரிஞ்சது நல்லதா போச்சு. கோர உருவமே, என்ன ஞாபகம் இருக்கா? This one does best. இது சமர் நேரம். இது சாத்தியமே இல்ல. இப்ப நீ வசமா மாட்டிக்கிட்ட. பாத்து மேக். Overtake cycle, go! Lasers! Bye! www.toonworldtamil.com மேக், இந்த மாதிரி ஆபத்துல நீ முன்ன போய் நிக்கிறத நிறுத்திக்கணும். உனக்கு மோசமா அடிபடலாம். உன்னால சமாளிக்க முடியும்னு நினைச்சேன். ஆமா, மனுஷங்களை விட கம்ப்யூட்டர்ஸ் அறிவாளின்னு நான் நினைச்சேன். இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு ரேஞ்சர்ஸ்.
போச்சுரா, இன்னைக்கு நாள் மோசமாயிட்டே போகுது. இந்தாங்க ரேஞ்சர். என்ன செய்யணும்னு உனக்கே தெரியும்ல? தெரியும். சர்ப்ரைஸ்! என்ன? தேங்க்ஸ் சென்டினல் நைட். டாய், அவனுக்கு ஹெல்ப் பண்ணு. ஓகே. கள்ள பிடிச்சவனே, உங்களுக்கு ஒண்ணாகலையே? ஒண்ணும் ஆகல. புறப்படலாம். இப்ப தாக்குங்க சென்டினல். எஸ். இல்ல, என் கிட்ட வா. ட்ரை டிராகன் இப்போ என்னோடது. தப்பா சொல்லிட்டேன். இதத்தானே தேடுற? அந்த கீயை என்கிட்ட கொடு. சரிதான். மோல்டோ ஃபயர்! உங்கள மாதிரி ஆளுங்களை தோக்கடிக்க எனக்கு எந்த கீயும் தேவையில்லை. Guys! Success! சூப்பர் சூப்பர். நாம கல்ல சவப்பட்டில இருந்து எடுத்துட்டாலும் மோல்டர் கிட்ட இருந்து அந்த கிரீடத்தையும் எடுத்து ஆகணும். நீ சொல்றத நாம இப்பவே செஞ்சு முடிச்சிடலாம்னு சொல்றேன். எரிமலைகள் இருக்கிற அந்த பிரதேசத்துல வாழ முடியும்னா அதுங்களை இந்நேரம் ரிசார்ட்ஸுங்களா மாத்தி இருப்பாங்க. நீங்க யாரும் எரிமலை பக்கம் போகவே கூடாது. நான் சொல்றது புரிஞ்சுதா? வாங்க என் வீரர்களே, ஒவ்வொரு பவர் ரேஞ்சரையும் அழிச்சாவது அந்த கீயை திரும்ப பெற்றாகணும். சாரி மோல்டோர், அது நடக்க போறதில்ல. அப்படியா? கிரீடத்தை என்கிட்ட கூட. மேக் எங்க ஒரு கல்லை மீட்க வேண்டியது இருக்கு. ஸ்பென்சர், அவனோட லொகேட்டர் வாட்சை ட்ரை பண்ணு. அட கஷ்டமே, அவன் மோட்டரோட இடத்துல இருக்கான். அதோட சென்சார்ஸ் எரிமலையோட நிகழ்வையும் காட்டுதே. நீ ஏதாவது கடைசியா சொல்லணுமா? நீயும் மனுஷனா தானே இருந்த, ஆனா ஆதிக்கத்தினால அதை நீ இப்ப இழந்து போயிட்ட. இருக்கிறதுலயே விலை மதிக்க முடியாத பரிசான மனுஷனா இருக்கிறத உன்னால எப்படி விட்டு கொடுக்க முடிஞ்சது? மனுஷனா இருக்கிறது எனக்கு ஒண்ணுமே இல்லை. கேள்விக்கு பதில் கிடைச்சிடுச்சு. Overdrive accelerate. கிரீடம் என்னோடது. நீ கிரீடத்தை கொடுக்கலனா அதை நானே எடுத்துப்பேன். அவனை புடிங்க. Come on, வாங்க போலாம்.
இருக்கு. கிரீடத்தை என்கிட்ட கொடு. அது நடக்கவே நடக்காது. கிரீடம் என்னோடது. ஒதுங்கி போ. இங்க இருந்து போயிடலாம். கிரீடம் இல்லாம வரமாட்டேன். நாம போயாகணும். ஓடுங்க ஓடுங்க. என்னை விடு. ஃப்ளோரியஸ், என்ன தேடி நீ வருவன்னு எனக்கு தெரியும். கிரீடத்தையும் இந்த பொண்ணையும் கொண்டு வந்திருக்க. மெர்க்குரி ரேஞ்சர் தேடுற ஆளு இவதான். என் சக்தி எனக்கு திரும்ப கிடைக்கும் போது நாம ஒன்னா சேர்ந்து ரேஞ்சர்களை அழிச்சு மீதி இருக்கிற கற்களை கைப்பற்றலாம். கண்டிப்பா. உனக்காக கிரீடத்தை பிடிச்சுக்கிற அத கொடு. ஆர்க், அந்த பொண்ண புடி. ஓகே சரி மாஸ்டர். ஹலோ, என் பேர் நார்க். பிரதர், நீ மோசமான நிலைமையில இருக்கிற. போய் அங்க உட்கார்ந்து ரெஸ்ட் எடு. ரொம்ப நன்றி. நீ அன்பானவன். ஆமா, நான் அளவுக்கு அதிகமான அன்பானவன். இப்ப எனக்கும் என் முழு ஆதிக்கத்துக்கும் தடையா நின்னு செயல்படுறது அந்த பவர் ரேஞ்சர்ஸ் தான். நீ முதல்ல தனியா அந்த மோட்டரோட இடத்துக்கு போனதே தப்பு. டீம் ஆபத்துல சிக்க வச்சிட்ட. கிரீடம் இருக்கிற அறிகுறியை நான் கண்டுபிடிச்சிட்டேன். அது வடக்கு பக்கம் தூரத்துல இருக்கு. ஃப்ளோரியஸ், அவன் அப்புறமா கவனிக்கலாம். கடைசி கல்ல மீட்கிறது தான் நம்மளுடைய முக்கியமான வேலை. நீங்க ஈஜிப்துக்கு திரும்ப போயாகணும். வாங்க போலாம். நீ இல்ல, நாம இன்னும் பேசி முடிக்கல. என் ட்ராக்கரை எடுத்துக்க போறீங்க அப்படிதானே? அப்படி செய்யணும்னு தான் நினைக்கிறேன். நீ அவசரமான பொறுப்பில்லாத வேலைகள் எல்லாம் இப்ப செஞ்சுக்கிட்டு இருக்க. நான் எரிமலைக்கு போனதுக்கு காரணம் சாதிக்கிறதுக்காக. எனக்கு ஏதாவது ஆயிருந்தா நீங்க இன்னொன்னு மேக் பாகோ 2 அல்லது 3 உருவாக்கலாம். நான் மனுஷன் இல்லை, எப்பவும் அப்படி ஆகவும் மாட்டேன். இதுதான் கரோனா அரோரோவோட இதுவரை கண்டுபிடிக்கப்படாத கல். இது காலியா இருக்கு. அப்படி தெரியலையே. ராஜாவோட கல்லறை மெயின் ரூம்ல இருந்துச்சு. நம்ம கணக்குப்படி பார்த்தா இது ஒரு போர் வீரனை புதைக்கிற இடமா இருக்கும்னு நினைச்சேன். ஆனா அங்க கிடைச்சது ஒரு சின்ன தங்கப்பதக்கம் மட்டும்தான். ஒரு நிமிஷம். பழங்காலத்துல ராஜாவை சைடு ரூம்ல புதைக்கும் பழக்கமும் இருந்தது. விலை உயர்ந்த சவப்பட்டியில காவலாளி இல்ல போர் வீரனை புதைக்கிறதுனால கல்லறை திருடங்க ஏமாந்து போயிடுவாங்க. கற்களையும் எடுத்துக்கிட்டு எல்லாரையும் கூட்டிக்கிட்டு என்ன மேல வந்து பாருங்க. நீங்க இதை நம்ப போறதில்லை. மத்த கற்கள் இருக்கிற இடத்தை எனக்கு காட்டு. சாப்பாடு கொடுத்ததுக்கு நன்றி. ரொம்ப ருசியா இருந்தது. உனக்கு ரொம்ப நல்ல மனசு. அதை என் காலாலேயே பிடிச்ச. நீ மத்தவங்க மாதிரி இல்ல. என் பேர் வெலா. நான் ஒரு மீட்பு படையை சேர்ந்தவன். டைசானுங்கிற பேர்ல எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட் இருந்தாரு. டைசான் பேர்ல ஒரு மீட்பு வீரனை எனக்கு தெரியும். ஒரு தடவை என் கால்ல இருந்து ஒரு பெரிய முள் எடுக்க உதவி பண்ணான்.
உங்க டைசானும் ஏன் டைசானும் சந்திக்கணும்னு நினைக்கிறேன். ஒரே ஒரு டைசான் தான் இருக்க முடியும். உன்னோட டைசானுக்கு வெள்ளி கலர்ல கண்ணு இருக்குமா? இப்போ உனக்கு இருக்கிறது போலவே. இதுங்க உங்களுக்கு எதுக்கு வேணும்னு தெரியல. இதோ 3 கற்கள் இருக்கு. ரோஸ் சொன்னது எந்த முறையும் சரிதான். பழங்காலத்துல ராஜாவை எளிமையான சவப்பெட்டிகள்ல புதைச்சாங்க கொள்ளையர்களை ஏமாத்துறதுக்கு. 15 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வெளிநாட்டு அரசாங்கம் புதைப்பொருள் ஆராய்ச்சிக்கு உதவுனதுக்காக எனக்கு ஒரு பரிசு கொடுத்தாங்க. ஒரு காவலாளியோட மம்மி இன்னும் பாதுகாத்து வச்சிருக்க. இதோ இருக்கே, இதான் அது. இதுதான் ராஜாவோட மம்மிங்கிறீங்களா? இந்த மம்மி என்கிட்ட வந்ததுல இருந்து இந்த கல் சவப்பெட்டியில இருக்கிற குறிப்புகளை நான் கவனிச்சுட்டு வந்துகிட்டு இருக்கேன். அது என்னன்னே தெரியாம இருந்தேன். ஆனா இப்ப தெரியும். இது போக போக பயங்கரமாகிட்டே போகுது. என்னோட யூகம் சரியா இருந்தா இது ராஜாவா தான் இருக்கணும். ஒரு நிமிஷம், அந்த கற்களை கொடு. என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே. என்னோட யூகம் சரியா இருந்தா அந்த கற்கள் இந்த மாதிரி தான் எதையோ செய்யும். அற்புதம். அட கஷ்டமே.